நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மௌன தியானம், மௌனம்னா என்ன, தியானம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியான ஒரு கருத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மௌனம் தியானம் என்றால் என்ன, எப்படி செய்வது, அதனால் பயன் என்ன, எந்த நாளில் செய்வது, எந்த நேரத்தில் செய்வது, எவ்வளவு நேரம் செய்வது, இது போன்ற கருத்துக்களை முன்னெடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மௌனம் தியானம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். மௌனம்னா என்ன, எல்லாருமே பேசாம இருக்கிறது மௌனம் அப்படின்னு சொல்றோம். பேசாம இருந்தாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், பேசாம இருந்தா எந்த பிரச்சனையும் வராது, நமக்கு எதுக்கு வாய் திறந்து பிரச்சனைகளை உருவாக்கணும், நம்ம பேசுறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது, இப்படிலாம் நிறைய பேர் பேசுறாங்க. அதனால பேசாமே இருக்காங்க. ஏன் வாரத்துல ஒரு நாள் மௌனமா இருக்கிறதும், 1 மணி நேரம் மௌனமா இருக்கிறதும், முக்கியமானவர்கிட்ட மௌனம் சாதிப்பதும், மீறிய அறிவாளிகளும் பிரச்சனைகள் ஏற்படுறதும் மௌனமா இருந்துகிட்டு நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இந்த மௌனம் எல்லாருக்குமே ஒரு அவசியமா இருக்கு. நம்மளுடைய திறமசாலிகள், நம்மளுடைய வாயாடிகள், இல்ல வாய் பேசுறவங்க கிட்ட எல்லாம் நம்ம தப்பித்து கொள்ளனா மௌனமா இருக்கிறது தான் சிறந்தது. நாம ஏன் அவங்ககிட்ட வாயை கொடுத்துட்டு புண்ணாக்கிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம நாக்குல தான் இருக்கு. நம்ம நாக்குன்னு சின்னதா நினைக்கிறோம், ஆனா ஒரு பிரச்சனைகள் நிறைய வரும். இது மாதிரி குடும்பத்திலையும் அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஏதாவது பேசினா அதுக்கு ஒரு பதில் இருக்கும், அதுக்கு ஒரு பதில் இருக்கும். இதெல்லாம் ஒரு வார்த்தைகள் விடும்பொழுதோ நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை. அதனால மௌனமாவே இருந்துடுறாங்க எல்லாருமே. இது எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 2 பேருக்குமே சம அளவுல தான் இருக்காங்க. சில நேரங்கள்ல ஒரு சில வீட்டுல ஆண் ஆதிக்கம் செலுத்துவாங்க, சில வீட்டுல பெண் ஆதிக்கம் செலுத்துவாங்க. 2 பேருமே பேசினா பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மாத்தி மாத்தி பேசினா வீட்டில் இருக்க குழந்தைகளும் நம்மளுடைய உறவினர்களும் எல்லாருமே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் தேவையில்லாம நம்ம இடத்துல எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு இருக்காங்களா அப்படின்னு. அப்ப யாராவது ஒரு ஆள் விட்டு தான் கொடுத்தாகணும். உறவுங்கிறது அதுதானே, தாம்பத்தியம்ங்கிறது குடும்பங்கிறது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து ஒருத்தவங்க போறது தான். அதனால விட்டு கொடுக்கறதுனால தப்பு இல்லை. அப்ப நம்ம மௌனத்தை நம்ம சாதிக்கணும். அது மாதிரி வேலை செய்ய இடங்கள்லயும் அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும். பேசுறதுனாலேயே பிரச்சனை. நம்ம எது பேசினாலும் அவங்க தப்பாவே நினைப்பாங்க, தப்பாவே சொல்லுவாங்க. இப்படிலாம் நம்ம பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒவ்வொரு நாள் என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னே தெரியாத நம்ம குழப்பம் அடைகிற ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதனால முடிஞ்ச வரையும் மௌனத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கதான் செய்யுது. இந்த மௌனம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே ஆன்மீகத்திலையும் இது ஒரு விதமான மௌனம் தியானங்கள் இருக்கு. இந்த மௌனத்திலே நம்ம தியானத்தை நம்ம எப்படி செய்யணும்ன்றத பிற்பகுதியில நம்ம பார்க்கலாம். இது எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு கருத்தை முக்கியமானது. இது எப்படி செய்யணும் அப்படின்றது தியானம் எடுத்தவங்களுக்கு வேற மாதிரியும், தியானம் இல்லாதவங்களுக்கு வேற மாதிரியும் இருக்கு. தியானம் செய்யாதவங்களுக்கு நிறைய பேர் நிறைய இந்த யூடியூப்ல நிறைய பேர் எப்படி மௌனத்தை இருக்கணுங்கிறது நிறைய வீடியோவை நானும் பார்த்தேன். ரொம்ப சிறப்பாகவே அவங்களாம் சொல்லியிருக்காங்க. அது அறிவு சார்ந்ததும் மனது சார்ந்ததுமாக இருக்கு. ஆனா அதுக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல ஒண்ணு மேல 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 இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த தியான முறைகள்ல இந்த மௌனத்தை நம்ம எப்படி கடைபிடிப்பது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம முக்கியமா இந்த காணொலியில நம்ம பதிவு செய்ய நான் விரும்புறேன். இது என்னுடைய புரிதல் மட்டும் இல்லை, நான் தியானத்துல நான் அனுபவிச்சத ஒரு விஷயங்களை தான் நான் இதுல பதிவு பண்றேன். இல்ல அதி நுட்பமான சில சூட்சுமங்கள்லாம் இருக்கு, இதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஆனா இதுக்கு மேல அதிசூட்சமங்கள்லாம் இருக்கு. அதனால நீங்க இந்த தியானம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் இதுன்னு சொல்லியிருக்கேன். மற்றவர்கள்லாம் என்னிடத்துல தெரியாது. ஏன்னா நான் மெய் உணர்வான என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும், அனுபவ சார்ந்த விஷயங்களா தான் என்கிட்ட இருக்கு. இந்த அனுபவத்துல தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன், பேச போறேன். இந்த மெய் உணர்வுல இருந்து தான் நான் பேச போறேன். அதனால இந்த மெய் உணர்வுகளுக்கு பெற்றவர்கள் மட்டுமல்ல, அந்த பெற்றவர்களும் அந்த நிலையில இருக்கணும். அப்பதான் அதுக்கான கேள்விகளும் பதில்களும் உங்களுக்கு சரியான முறையில விளக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க இந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வரணும். நெற்றிக்கண் தியானத்துல மெய் உணர்வுங்கிறத நீங்க புரிதல். ஏன்னா இந்த மெய் உணர்வு தான் உங்களை எல்லா இடத்தையும் சென்று சேர்க்கக்கூடிய ஒரு அடையாளம். அதுதான் அதுக்கான ஒரு நிலை. அதனால அதை வச்சுதான் செய்யறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பயிற்சி முறைகள் இருக்கு. சில பேர் காற்றை வச்சு செய்வாங்க, சில பேர் நீரை வச்சு செய்வாங்க, சில பேர் ஆழ்நிலை தியானம் சொல்லுவாங்க, சில பேர் மந்திரங்களை உச்சரிப்பாங்க,
சில பேர் வந்து வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு தியானங்களில் இந்த இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. நம்ம வந்து இந்த மெய் உணர்வுங்கிறத செயல்படுத்துகிறோம். ஏன் இந்த மெய் உணர்வு நம்ம செயல்படுத்தினா, இந்த மெய் உணர்வுங்கிறதே நம்மளுடைய தாய் தந்தை வந்து கொடுக்கப்பட்ட ஒன்று தான் அது. அதனால தான் அந்த உடல் உற்பத்தி ஆச்சு. அதை வச்சு தான் நம்ம இந்த தியானத்தை நம்ம கடைப்பிடிக்க போகிறோம். அதுதான் இந்த பிரபஞ்ச இந்த நம்மளுடைய மரணத்தை தாண்டி செல்லக்கூடியதும் அதுதான். அது மரணமாகட்டும், அது பெரும் வாழ்வாகட்டும், இதையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய அதுதான் அறிவு, அதுதான் பேரறிவு, அதுதான் வந்து ஆற்றல், அதுதான் வந்து பேரின்பம், அதுதான் நம்மளுடைய உயிர் சக்தி, அதுதான் நோயின் எதிர்ப்பு சக்தி, அதுவே நமக்கு ஆரோக்கியம். அதனால அதை மட்டுமே மையம் கொண்டு அதை மட்டுமே நம்ம வந்து இந்த தியானத்தில், இந்த நெற்றிக்கண் தியானத்தில் நம்ம பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இப்போ இது சம்மந்தமாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். யோக முறைகளில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த யோக முறைகளில் பார்க்கும்போது இது முடிஞ்ச வரையும் பௌர்ணமி காலங்களில் இந்த மௌனத்தை எடுத்துக்குங்க. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். ஏன்னா அது என்னதும் துன்பத்தையும் கொடுக்காத பிரபஞ்ச சக்தி நமக்கு ஆதரவாகவும் இறங்கி வந்து நமக்கு செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது. அதனால் அன்னைக்கு அந்த தியானத்தை செய்யுங்க. அது ரொம்ப சிறப்பு. இது உள்ள ஒரு சுழிமுனை இருக்குது. அதுதான் வந்து நம்மளுடைய பீனியல் கிளான்ஸ், அண்ணாக்குக்கு மேலே இருக்குது. ஆரோக்கியமாக பல வருடம் வாழக்கூடிய ஒன்று தான் இந்த தியான முறை. அது அண்ணாக்கு பயிற்சி வழியாக மூச்சு நம்மளுடைய உயிராற்றல் இதெல்லாம் செலுத்தி பழகும்போது நம்ம இந்த உயிராற்றலானது மேன்மையாக இந்த பிரபஞ்சத்தில் கலந்து அது நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கதாக இருக்குது. அதிநுட்பமான ஒரு சுரபி அப்படின்னு சொல்லலாம். இது ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த தலம் சொல்லலாம். இது அண்ணாக்குக்கு மேலே போயிட்டு இந்த பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு கொள்வது. இது சகஸ்காரத்தையும் தாண்டி, துரியத்தை தாண்டி, துரியாதித்தை தாண்டி இந்த பிரபஞ்சத்தோட சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முறை தான் இது. இந்த பயிற்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இதை வந்து நம்ம வந்து இந்த அண்ணாக்கும் முதல்ல சொன்ன மாதிரி அண்ணாக்கை மேலே வச்சுட்டு அங்கே வந்து நம்மளுடைய மூச்சு, நம்மளுடைய மெய் உணர்வு, நம்மளுடைய நினைப்பு, இப்படி எல்லாத்தையுமே அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம மேலே அப்படியே பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு உணர்வு தளம் உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு பைப்பு மாதிரி சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது நுட்பமாக ரொம்ப நுண்மையாக பட்டும் படாமல் தொட்டும் தொடாமலும் அதை வந்து நம்ம வந்து அந்த நிலையை வந்து நம்ம கவனித்து அது மேலே வச்சுட்டு வாயை மூடிக்கணும். அது மேலே அப்படியே வச்சுட்டு வாயை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கணும். வாயை திறக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய் வழியாக மூச்சு விடுறதெல்லாம் வந்து விடாமல் இருக்கணும். எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ அவ்வளோ நேரம் இருங்க. சில நேரங்களில் மூச்சு தடுமாறும், அந்த நேரத்தில் விட்டுருங்க. இது ஒரு ப்ராக்டிஸ் தான். நம்ம வாயை திறக்காமல் அந்த உமிழ்நீர்லாம் சுரக்கும், அதை கூட நம்ம துப்பணும் இல்லை வெளியேற்றணும் அப்படிங்கிறதான் நினைக்காதீங்க. அதெல்லாம் அப்படியே அண்ணாக்கு மேலே வச்சுக்கிட்டே அப்படியே இருங்க. எவ்வளோ சூடு அதிகமானாலும் அதை அப்படியே வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரலையும் இருங்க. இது தியானம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் நான் அதை சொல்கிறேன். அப்போ அதை வச்சுக்கிட்டே அப்படியே நம்ம கவனிக்கும்போது இந்த நமக்குள்ள அந்த உமிழ்நீர்லாம் சுரந்து, அந்த கபங்கள்லாம் சுரந்து, அந்த கபம்லாம் வந்து இலகி அது வந்து நம்ம உச்சந்தலைக்கு மேலே அது போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்ம வந்து மௌனமாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நாக்கு பேசாமல் இருக்கிறது மௌனம் இல்லை, அந்த தவத்தோடு இருக்கிறதா மௌன தியானம் அப்படின்னு சொல்கிறேன். அதை மேலே வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய எச்சிகள்லாம் வந்து முழுங்கிடக்கூடாது. அதையும் முழுங்காமல் அப்படியே இருக்கணும். வாயை மட்டும் எந்த காரணமும் திறக்கக்கூடாது. திறக்காமல் இருந்து பாருங்கள், ரொம்ப நல்ல அனுபவம் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் செய்யுங்க, இன்னொரு நாளைக்கு 20 நிமிடம் செய்யுங்க, இன்னொரு நாளைக்கு அரை மணி நேரம் செய்யுங்க. சில நேரங்களில் 1 மணி நேரம், 2 மணி நேரம், பல மணி நேரம் கூட நம்ம செய்யலாம். முடிஞ்ச வரையும் நம்ம அமைதி காக்கணும். நம்மளால் பேசாதமே இருக்க முடியாது. யாராவது வந்து கேட்கும்போது திரும்பி அங்கேருந்து எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம வந்து பேசணும். இதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். நம்மளால் பேசாத இருக்க முடியாது, வேறு சிந்தனை இல்லாமல் இருக்கும், மன ஓட்டம் வந்து சீராக இருக்கும், உங்களுடைய மன அடக்கம் உங்களுக்கு ஏற்படும். இந்த உயிர் ஆற்றல் வந்து நமக்குள்ள உயிர் ஆற்றலானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உயிராற்றலும் ஒன்று திரண்டு நம்மளுடைய உச்சந்தலை வழியாக வெளியேறும். இது வந்து அற்புதமாக இருக்கும். அது மேலே போக போக அதனுடைய அனுபவங்களே தனியான ஒரு அனுபவங்கள். இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள். ஞானிகளும் மகான்களும் இதை தான் அவங்க செய்து பெரிய உயர்ந்த நிலையை பல சித்துக்களும் பல விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்காங்க. அதனால் அது வழியாக நம்ம போகும்போது ஒரு உயர்ந்த தளத்தை நம்ம எட்டலாம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. ஞானிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த இரும்பல் வந்தால் கூட அது வழியாகவே வெளியேற்றுவாங்க.
தும்பல் வந்தால் கூட அது வழியாக நம்ம உச்சந்தலை வழியாக வெளியேற்றுவாங்க. அவ்வளோ அபரிதமானது. ஏன்னா ஒரு தும்பல் வந்ததுன்னா ஒரு அணுவாக தான் வருது, அப்படியே நம்ம மூக்குல இருந்து அப்படியே அடைச்சிக்கிட்டு கீழே வந்துடும், அப்படியே வரும். நமக்கு எவ்வளோ தும்பல் அதை அடக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு. நாணிகளுக்கு அப்படி இல்லை, அந்த தும்பலையே தவமாக ஆக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கெல்லாம் இருக்குது. அது மாதிரி இரும்பல் வந்தால் கூட அந்த இரும்பலை கூட தன் தவ ஆற்றனால அது மேலே கொண்டு போக ஒரு சூழ்நிலை இருக்கும். நமக்கெல்லாம் சளி பிடிச்சிச்சுன்னா ரொம்ப சிரமப்படும். அவங்களா அந்த சளி பிடிச்சது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அது ஒரு நாள் 2 நாள்லயே அது சரியாகக்கூடிய அளவுக்குலாம் அது இருக்குது. அதனால் அந்த அண்ணாக்கு வழியாக அவங்க பயன்படுத்த கற்றுக்கும் போது அவங்களுக்கு இந்த உடம்புல எந்த சிரமம் இருக்காது. அவங்க ரொம்ப சுகமாக ஆனந்தமாக அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. அந்த பிரபஞ்சத்தோட கலந்து கலந்து பழக்கப்படும் போது அற்புதமான ஒரு விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த தியானம், இந்த மௌனம், இதுதான் மௌனம். இந்த மௌனத்தில் இருந்து நம்ம எதை வேணாலும் நினைக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அதுலேயே இருக்கும்போது யார்ட்டையும் பேச முடியாது. அதுக்கு ஒரு தனிமையும் நமக்கு தேவைப்படுது. அது ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த மௌனம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் நம்ம மௌனமாக தான் பேசாமல் இருக்கிறது தான் நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு விரதங்களும் இருக்கணும். சில மதத்தில் இருக்கவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரலையும் பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதங்கள் இருப்பாங்க, எதுவுமே சாப்பிடாம. அது மாதிரி தான் விரதமும் மௌன விரதமும் இது ரெண்டும் ஒன்று தான். இது ரெண்டுமே நம்ம சாப்பிடாம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அப்போ சாப்பிடும் போது அந்த உணவு நமக்கு தொந்தரவு கொடுக்கத்தானே செய்யுது. அதனால சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன இதாயிடும், இந்த உடல் நமக்கு தேவையானதெல்லாம் அது கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணால் கட்டாயம் நமக்கு ஒரு நல்ல நிலை நமக்கு ஏற்படும். நமக்கு உயிராற்றல்லாம் ஒன்று திரண்டு போகும். சில கதைகளை கூட சொல்லுவாங்க, ஒட்டகம் கூட அந்த ஊசி முனையில் நுழைஞ்சிடுமா, ஆனால் பணத்தாசை போகாதுன்னு சொல்லலாம். அது மாதிரி நம்மளுடைய ஆசைகள்லாம் என்றைக்குமே போகாது. அதனால் இந்த ஒட்டகம் கூட நுழைஞ்சிடும். கட்டாயம் இந்த ஒட்டகம் இல்லை, இந்த உடம்புனுடைய உயிர் ஆற்றல் அத்தனையும், இந்த சூட்சும உடம்புகள் எத்தனையோ அடுக்குகளாக இருக்குது. இத்தனை அடுக்குகளும் இந்த உள்நாக்கு வழியாக, அந்த ஊசி முனை வழியாக, அது ஊசி முனைன்னு தான் சொல்லணும், அது வழியாக அது எல்லாத்தையும் இலகி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடும். மேலே போயிட்டு பழக்கப்படுத்திக்கிங்க. பழக்கப்படுத்துறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒன்று. இதுக்கு நீங்கள் ஒரு முறையான ஒரு குருவை நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு அவசியம். அனுபவமான, அதை அறிந்தவங்க, அதை புரிந்தவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவங்க மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பும் அவங்களோட இருந்து பயணிக்கணும். அதனால் ஒரு குரு இல்லாமல் செய்யாதீங்க. ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய பலன்கள் இருக்கும். நீங்களாக செய்து இதன் வழியாக ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டால் இந்த நெற்றிக்கண் தியான மையம் எப்பொழுதுமே பொறுப்பல்ல அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். முறையாக வாங்க. உங்களுக்கு அந்த வழியையே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க, உங்களுக்கு சென்றடைய இது இருக்கு. இது மிகப்பெரிய சிறந்த ஒரு நிலை. அந்த காலத்தெல்லாம் இது குருகுலத்தில் தான் சொல்லுவாங்க. குருகுலத்தில் இருந்து பக்குவப்பட்டவங்களுக்கு, நல்ல ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சிகளை அளிப்பாங்க. அந்த பயிற்சி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை முறையாக வாங்க, கற்றுக்குங்க. இது பல வழிமுறைகள் இருக்குது. இந்த வழிமுறைகளை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இது இருக்குது. அதனால் நெற்றிக்கண், உச்சிக்கண், பிடரிக்கண், அதுக்கு பிறகு உள்சுழிமுனை தியானம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த மௌன தியானத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இந்த மௌன தியானம் உங்கள் வாழ்க்கையிலே ஒளி ஊட்டக்கூடியதாகவும் ஒரு அற்புதமான நிகழ்வாகவும், இதற்கு பிறகு அந்த உள்நாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வெளியேறி செல்லும் பொழுது அந்த ஆற்றலினாலிருந்து உங்களுடைய இந்த பிரபஞ்சம் முழுக்க கலந்து எல்லா இடங்களையும் சென்று ஆதரவாக இருந்து இறை ஆற்றலோடு தொடர்பு கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய, உங்களுக்கு பிறவியே இல்லாத ஒரு நிலையும், பிறவி என்பது உங்களுக்கு கிடையாதுங்கிறத உங்களுக்கு வலியுறுத்தியும், எப்பொழுதும் அந்த ஆற்றலோடு இருந்து நம்ம பழக்கப்படும் போது எல்லா உயிர்களுடன் கலந்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கும். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.